ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் ரீபான் மேன்வாவோட 51வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மற்ற 50 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம மூன்பேக் இருந்துட்டு ரொம்ப ஒர்ஸ்டான சாய்ஸா ஏஆங் வந்துட்டு தனக்கு கையகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவைன் பேலஸ் கொண்டு போவாப்ல அந்த பிளட் ஜாம்பிஸை கூட்டிட்டு. அதுக்கப்புறம் அங்க என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஃபிஸ்ட் கிங்குக்கும் அந்த பிளட் சாம்பிஸ்க்கும் இடையிலான சண்டை தான் காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு ஃபிஸ்ட் கிங் அப்படின்னால வேகமா அவங்க 3 பேத்துக்குமே ஒரு பஞ்சை வந்துட்டு கொடுத்துறாரு. ஆனா அவனுங்க திரும்பி போயிட்டு அவனோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்றப்ப இவரு அதுல இருந்து வந்துட்டு தப்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற தரையை வந்துட்டு ஓங்கி மிதிச்சு அங்க விரிசல்களை ஏற்படுத்தி அவங்களை கொஞ்சம் நிலத்தடுமாற வச்சுட்டு கேல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு பஞ்சை வந்து யூஸ் பண்றாரு. பயங்கர பவர்ஃபுல்லா அதை வச்சு எல்லாத்தையுமே அடிச்சு தூக்கி வீசுறாரு. இருந்தாலும் அவனுங்க வந்துட்டு எந்திரிச்சு நிக்கிறானுங்க. இந்த ஃபிஸ்ட் கிங் வந்துட்டு ஈவன் என்னோட கேல் ஸ்ட்ரைக்கு கூட பேர்லி அவங்க மேல ஒரு டென்ட் கூட போடல. டிஸ்பஸ்டான கீ அட்டாக்கர் அவங்களுக்கு எந்த ஒரு டேமேஜுமே கொடுக்கல. அப்படியே கொடுத்தாலும் அவங்க எந்த ஒரு பெயினையுமே ஃபீல் பண்ணாத மாதிரி திரும்ப வந்துட்டு எந்திரிச்சு நிக்கிறானுங்க. இந்த பின் பாயிண்ட் ஜாப்ல வந்துட்டு என்னோட எல்லா பவரையுமே வந்துட்டு நான் சேர்த்தாகணும், இல்லனா ஒரே ஸ்ட்ரைக்ல வந்துட்டு என்னால இவங்களை கொல்லவே முடியாது அப்படின்னு நினைக்கிறாப்ல. அங்க அந்த ஹெல்ஸ் பிளேட் இருந்துட்டு பரவாயில்ல, இவன் வந்துட்டு நல்லா தான் ஹோல்ட் அப் பண்ணி நின்றுட்டு இருக்கான். கன்சிடரிங் இவன் வந்துட்டு 3 பிளட் ஜாம்பியை வந்துட்டு ஒரே நேரத்துல ஃபேஸ் பண்றது மட்டும் இல்லாம டிவைன் மெய்டன் பேலஸ்க்கு போறக்கூடிய மெயின் என்ட்ரன்ஸையும் வந்துட்டு அவன் பிளாக் பண்ணிட்டு இருக்கான். நாங்க உள்ள போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேர்லி அவன் அந்த இடத்துல வந்துட்டு மூவ் கூட ஆகல. நாங்க வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா பிளட் ஜாம்பியை இக்னோர் பண்ணிட்டு கண்டிப்பா அவனோட டெத் டிஃபையிங் ஸ்ட்ரைக்கை வச்சு எங்களை தான் அட்டாக் பண்ணுவான். ஈவன் சோ அவன் வந்துட்டு எவ்வளவு நேரத்துக்கு லாஸ்ட் லாங்கா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அவன் வந்துட்டு ஃபியர்ஸ் வாரியர் தான், பட் அவனோட லிமிட்டை வந்துட்டு ஸ்லோவா நெருங்கிக்கிட்டே இருக்கான். அவனோட ஸ்டீல் மாதிரி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கிளிய ஆரம்பிக்குது. அவனோட மவுண்டைன் மாதிரி இருக்கிற பிரசன்ஸ் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மறையவும் ஆரம்பிக்குது. ஈவன் நான் 3 பிளட் ஜாம்பிஸ் கூட சண்டை போட்டாலும் கூட நானே இருந்துட்டு தோத்து போயிடுவேன். சோ இந்த ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணப்பட்டுருச்சு. இவனால ஜெயிக்கவும் முடியாது, இன்னும் ஃபியூ மோர் கிளாஷஸ்ல இவன் வந்துட்டு வித்ரா ஆக தான் போறான். சோ அவன் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து போயிட்டான் அப்படின்னா எங்களை இந்த பேலஸ்குள்ள என்டர் ஆகிறதுக்கு யாராலையுமே தடுக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறான். இருந்தாலும் இவர் கொஞ்சம் மனம் தளராம முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சண்டை போட்டுதான் இருக்கிறாரு. அந்த மூன்பேக் இருந்துட்டு இந்நேரம் இந்த ஃபிஸ்ட் கிங் இருந்துட்டு அவனோட பிரைம்ல இருந்தான் அப்படின்னா 2 ஜாம்பிஸை வந்துட்டு ஈஸியாவே இருந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்க முடியும். பட் இவனோட கரண்டான சாரியான ஸ்டேட்ல லாஸ்ட் 2 ஜாம்பியை வந்துட்டு டீல் பண்றதுக்கு பேர்லி தான் வந்துட்டு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப ஃபிஸ்ட் கிங் மூன்பேக் யூ டிஸ்பெக்கபிள் ஃபீல்ட், இந்த மாதிரி கர்ஸ்ட் மான்ஸ்டர்ஸை உருவாக்குறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கணும் அப்படின்னு கேட்கிறப்ப மூன்பேக் இருந்துட்டு உண்மையாலுமே இது வந்துட்டு ஒரு ஷேமான விஷயம் தான். ஏன்னா இந்த ஜாம்பிஸை உருவாக்குறதுக்கு என்னோட ஓன் பீக் லெவல் மார்ஷியல் ஆர்டிஸ்டே வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, இந்த பிளட் ஜாம்பியை வந்துட்டு யூஸ் பண்றதுக்காக நிறைய நெசசரி இன்கிரீடியன்ஸ்க்கு வந்துட்டு நான் நிறைய ஃபார்ச்சூனை வந்துட்டு செலவு பண்ணியிருக்கேன். பட் இந்த பிளட் ஜாம்பிக்கு பதிலாக ஒரு டெமானிக் மாஸ்டரை நான் தோக்கடிச்சாலும் கூட அது வந்துட்டு கண்டிப்பா ஒர்த்தானதான். இல்ல நான் வந்துட்டு ஹெவன்லி டீமனா மாறிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு செம்மையான ஒர்த்து தான், எனக்கு பயங்கர ப்ராஃபிட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அங்க இருந்து அந்த இடத்துக்கு வெளியே வந்துட்டு இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப மூன்பேக் வந்து பரவாயில்ல, இவளை தேடக்கூடிய அந்த ட்ரபிளை வந்துட்டு எனக்காக இவ குறைச்சிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல கேப்டன். இல்ல நான் வந்துட்டு இப்ப யங் டிவைன் மேடன் கூப்பிடணுமா அப்படிங்கிறப்ப அங்க இருந்துட்டு இது எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம் வைஸ் ரைடர் அப்படின்னு கேட்கிறப்ப மூன்பேக் இருந்துட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட இவ ரொம்ப காமா இருக்காளா, இது காரணம் இவ ஹெவன்லி டீமனோட பிளட் லைன்ல சேர்ந்தவ அப்படிங்கிறனாலயா, இல்ல கிரேட் டீமன் அப்படிங்கறனால இவனுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா, இல்ல அடுத்த டிவைன் மேடனா சூஸ் பண்ணப்பட்டதுனால அந்த அத்தாரிட்டியில வந்துட்டு இவன் நம்புறாளா? இந்த மாதிரி ஒரு டிக்னிஃபைடான டீவியன்டான உமனா இருந்துட்டு அப்படியே விழுங்குறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு ஏன் அப்படின்னு கேட்டீங்களே, ஏன்னா இந்த டிவைன் மெய்டனோட பேலஸ்ல நான் ஈகர் அப்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அங்க இருந்துட்டு அப்படி நீ என்ன ஆசைப்பட்டீங்க வந்திருக்க அப்படிங்கிறப்ப மூன்பேக் வந்துட்டு அது நீங்க தான், உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன் யங் டிவைன் மெய்டன் அப்படிங்கிறப்ப ஏன் வந்துட்டு அதுக்கு என்ன எக்ஸாக்ட் அர்த்தம் அப்படிங்கிறப்ப மூன்பேக் வந்துட்டு நீங்க என்ன கேட்டீங்களோ அதே தான், எனக்கு இந்த இடத்துல தேவைப்படுறது நீங்க தான். இனிமே நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்க வெயின்ஸ்ல ஓடுதுல அந்த நோபல் பிளட் லைன் அதோட என்னோட பிளட் லைனையும் கொஞ்சம் கலந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன். நீங்க வந்துட்டு இந்த பேலஸ்குள்ளே எல்லா நாளையும் இப்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம், பட் ஷோர்லி இந்த வால்ஸ்க்கு வெளியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமே அப்படிங்கிறப்ப ஏங்கிட்ட அஃப்கோர்ஸ் கல்ட்டில வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த காரணத்தினாலதான் இப்ப வந்துட்டு இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா, அது மட்டும் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட அப்பாவுக்கு வந்துட்டு
பாய்சன் கொடுத்ததுக்கு அதிகமா சஸ்பெக்ட் பண்றதே நீதான் அப்படிங்கிறப்ப ஃபிஸ்ட் கிங்னுட்டு சீக்கிரம் உள்ள போங்க யங் டிவைன் மேடன், இதுங்க எல்லாமே பிளட் ஜாம்பி, இதுங்க எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படிங்கிறப்ப அவர் பிளட் ஜாம்பியா, நான் இவரை கூட ஈவனா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க 3 பேர் அப்படிங்கிறப்ப மூன்பேக்கோட ஸ்ட்ராங்கான ஆளுங்க அப்படின்னு நினைச்சேன். பட் அவங்க பிளட் ஜாம்பியா அப்படின்னு நினைச்சிட்டு வைஸ் லீடர் எதுக்காக பிளட் ஜாம்பியை நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப மூன்பேக் நீங்களே பாத்தீங்க யங் லீடரோட ஃபேக்ஷன் கன்சிடரபிளா என்ன விட ஸ்ட்ராங்கா மாறிட்டு இருந்துச்சு. சோ எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, இந்த மாதிரி ஒரு அன்பார்ச்சுனேட் மெஷர்ஸ் எடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப ஏன் ஐ சி, சோ இதனாலதான் இந்த கர்ஸ்டு மான்ஸ்டர்ஸ் நீ உருவாக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தியா அப்படிங்கிறப்ப மூன்பேக் நான் நினைச்ச மாதிரி இவளோட ரியாக்ஷன் இல்லையே, ஷோர்லி அவ என்ன மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா போல. இருந்தாலும் இவ்வளவு காமன் கம்போஸ்டா இருக்காளா, கண்டிப்பா இவ ஏதோ ஒரு விஷயத்த ஒளிச்சு வச்சிருக்கா. பட் எதுவா இருந்தாலும் சரி அதை வச்சு இவளால பிளட் ஜாம்பியை தடுக்கவே முடியாது அப்படிங்கிறப்ப திடீர்னு ஏன் ஒரு பெல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாரா மூன்பேக். அது ஹெவன்லி டீமனோட பெல் ஆச்சு, டிவைன் ஃபிளேமோட கம்யூனிகேஷன் பண்றதுக்காக டிவைன் மேரோட சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குப்பையை வச்சு இந்த இடத்துல என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப ஏன் வைஸ் லீடர் நீங்க பிளட் ஜாம்பி கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதுவும் தெரிஞ்சிருக்கும் தானே. இதுக்கு முன்னாடி இந்த பிளட் ஜாம்பி அப்படிங்கிற கர்ஸ்டு மான்ஸ்டர்ஸை சப்ரஸ் பண்றது அந்த காலகட்டத்தில் இருந்த டிவைன் மெய்டன் தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ல அடிக்கிறப்ப அந்த இடத்துல பிளாஷா ஏதோ ஒரு பவர் வர மாதிரி இருக்கு. அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வாரியர்ஸ், அதாவது மார்ஷியல் ஆர்டிஸ்ட் சாதாரணமா சண்டை போடுறாங்கல்ல, அவங்க எல்லாம் கீ யூஸ் பண்ணி சண்டை போடுவாங்க. பட் டிவைன் மேடன் என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டரே பண்ணாத ஒருத்தவங்க டிவைன் மேடனா சூஸ் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே அவங்க டிவைன் ஃபிளேம்க்கு சர்வ் பண்ற ஒரு சாதாரண உமனா தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர் நோ. ஏன்னா இந்த டிவைன் மேடன் அப்படிங்கிறவங்க ஒரு யூனிக்கான பவரை வச்சிருப்பாங்க. அது கீயை விட ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். அதுதான் டிவைன் பவர். அடுத்த டிவைன் மேடனை சூஸ் பண்ண உடனே இதுக்கு முன்னாடி இந்த டிவைன் மேடன் கிட்ட அந்த டிவைன் பவர் புது டிவைன் மேடன் கிட்ட போயிடும். கீயை விட இது கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கிறது மட்டும் இல்லாம அதை வீல்டு பண்ற முறையும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டாவும் அன்ஆர்த்தடாக்ஸாவும் இருக்கும். அண்ட் ஜஸ்ட் நவ் ஏயாங்க அந்த டிவைன் பவரை தான் அந்த பெல் வழியை அன்லீஷ் பண்ணா. அதனால அந்த பிளட் ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா, அதை திடீர்னு பொதுன்னு உழுக ஆரம்பிச்சிருது. அப்ப மூன்பேக் டிவைன் மேடன் பிளட் ஜாம்பிய தோக்கடிச்சாங்களா அப்படிங்கிறப்ப ஏயாங்க கரெக்ட், இந்த பிளட் ஜாம்பிஸ் எல்லாமே இந்த ஹெவன்லி டீமன் கல்ட்டோட முன்னாள் கிரியேஷன்ஸ் தான். நம்மளோட கல்ட்டுக்குள்ள எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அதான் தடை செஞ்சிருந்தோம், ஏன்னா அது ஒரு த்ரெட் அப்படிங்கிறதுனால. பட் நீங்க அதை அவ்வளவு தூரத்துக்கு யோசிச்சு பார்க்கல போல. ஃபர்ஸ்ட் இதை கிரியேட் பண்ண மாஸ்டரை இதுங்க ஒபே பண்ற மாதிரி இருக்கும். பட் டைம் போக போக அவங்க ரொம்பவே அன்ஸ்டேபிளா மாஸ்டரோட கண்ட்ரோல்ல இருந்து பிரேக் பண்ணிட்டு பர்செக் ஸ்டேட்ல கண்ணுக்கு தெரியுற எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் இந்த பிளட் ஜாம்பில இருக்கிற ஒரு பெரிய கொரோனால இதை தடை செஞ்சிருந்தோம். பாஸ்ட்ல பீக் லெவல் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இருந்து 100 பிளட் ஜாம்பி தயாரிச்சிருந்தானுங்க. அந்த எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்றது அந்த காலகட்டத்தில் இருந்த டிவைன் மெய்டன் தான். அண்ட் உங்களுக்கே தெரியும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற டிவைன் மெய்டன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல் அடிச்சிட்டு இருக்கப்ப அதனால வீக்கான அந்த பிளட் ஜாம்பிஸ் நம்ம ஃபிஸ்ட் கிங் ஒரு அடி அடிச்சு போட்டுறாரு. நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிரு வைஸ் லீடர் அப்படிங்கிறப்ப மூன்பேக் அப்படின்னா என்னோட கையை தான் கடைசியில நான் டர்ட்டி பண்ணணும் போல. ஆஸ் லாங் அஸ் அந்த டிவைன் குப்பை அவ கையில இருக்கிற வரைக்கும் இந்த பிளட் ஜாம்பிஸ் எல்லாமே யூஸ்லெஸ். ரிகார்ட்லெஸ் என் சைடு 2 டெமானிக் மாஸ்டர்ஸ் இருக்கானுங்க. அந்த சைடு டீமன் ஃபிஸ்ட் கிங் ஆல்ரெடி டயர்ட் ஆயிட்டான். இதுக்கப்புறமும் நான் தயங்குறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போலாம் அப்படின்ட்டு எல்ஸ் பிளேடு கிட்டே கண்ணை காமிக்கிறாரு. ஆனா அந்த ஹாண்டாக் இருக்கான் இல்லையா, அவன் வெயிட் இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஏன் நீ யாரு அப்படின்னு கேட்க ஹாண்டாக் டிவைன் மேடன் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். இந்த மாதிரி பிளட் ஜாம்பிஸ ஒண்ணுமே இல்லாத மாதிரி மாதிரிங்க பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம நீங்க ஹிஸ்டரியில கத்துக்கிட்டவங்களை வச்சு அந்த பிளட் ஜாம்பிஸோட இந்த பிளட் ஜாம்பிஸை கம்பேர் பண்றீங்களா, நீங்க கண்டிப்பா என்னோட ஃபைன் கிரியேஷன்ஸ் குறைச்சு எடை போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பெல் எடுத்து யூஸ் பண்றான். அதை யூஸ் பண்ணோம்னா மறுபடியும் அந்த பிளட் ஜாம்பி எந்திரிக்க ஆரம்பிச்சிருது. ஏன் இம்பாசிபிள், என்னோட டிவைன் பவரையே நலிஃபை பண்ணிட்டானா. அவன் என்ன மாதிரியான ஒரு பெல்ல யூஸ் பண்றான். ஒரே ஒரு பிளட் ஜாம்பி மட்டும் மிச்சம் இருக்கு. டீமன் ஃபிஸ்ட் கிங்கோட என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் கம்பைன் பண்ணி சண்டை போட்டேன் அப்படின்னா எங்களால இவங்களை தாண்டி எஸ்கேப் ஆக முடியுமா, இதை எங்களால சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப மூன்பேக் ஓ நோ, நீங்க இந்த இடத்துல இருந்து சீக்கிரமா தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தரைக்கடியில ஒளிச்சு வச்சிருந்தா மத்த அந்த பிளட் ஜாம்பிஸ் அந்த இடத்துல வரைய வச்சு அட்டாக் பண்ண அனுப்பி வைக்கிறான். அப்ப ஹெல்ஸ் பிளேடு ஒரு கிரேட் டீமனோ டெமானிக் மாஸ்டர் 8 பிளட் ஜாம்பிக்கு எதிராக சண்டை போட போறாங்களா, எவ்வளவு நேரத்துக்கு விளையாட தாக்கு பிடிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, ஃபிஸ்ட் கிங்கோட எனர்ஜியே இப்ப சுத்தமா போயிருந்திருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் கிளாஷே போதும் அவங்க எல்லாருமே சாகிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க ஒரு அட்டாக் பண்றப்ப அதை ஃபிஸ்ட் கிங் அவரோட கையை வச்சு பிளாக் பண்றாரு. பிளாக் பண்ணிட்டு ரத்தத்தெல்லாம் கக்குனாலும் கடைசியில ஃபைனலா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு மூன்பேக் கேக்குறப்ப வானத்துல நம்ம ஹீரோ, ஷேடோ, அதுக்கப்புறம் ஷிங்ஜங் 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அங்க இருக்கிற
சுத்தி இருக்கிற எல்லா பிளட் ஜாம்பிஸுமே இருந்தது. ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்பீரை வச்சு ஸ்டாப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அங்க தூக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபால் பேக் வந்துட்டு பண்ணிடுறான். வந்துட்டு அவளை கொஞ்சம் பத்திரமா வச்சுட்டு வைஸ் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திரும்புறான். ஸோ ஃபைனலா அவங்களுக்கு இடையில ஃபுல் ஃபிளெஜ்டு ஃபைட் பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.